ஏகாதசி அப்படின்னா பொதுவா மக்கள் வந்து விரதம் இருப்பாங்க. நம்ம பக்தர்களும் கோயில்ல விரதம் இருப்பாங்க. நம்ம சொல்றது உண்டு. விரதம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றது உண்டு. இத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். எந்த கடவுளாவது நீங்க வந்து பட்னி இருந்தா நல்லது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. எந்த அப்பா, அம்மா வந்து தன்னுடைய பசங்கள வந்து நீ பட்னி இரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு எந்த எந்த அப்பா, அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த கடவுளும் கண்டிப்பா வந்து நீங்க பட்னி இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு எந்த கடவுளும் சொல்ல மாட்டாங்க. பட்னி இருக்கிறதுனால அத வந்து நம்ம ஆன்மீகம் சொல்லி சொல்ல முடியாது. அப்ப ஏன் நம்மளுக்கு வந்து ஏகாதசி விரதம் இருக்க சொல்றாங்க? சாஸ்திரம் நம்மள ஏன் விரதம் இருக்க சொல்லுது? அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அர்த்தம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாவம் அப்படிங்கிறது நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் மாரி கிடையாது. உங்கள வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையுமே திடீர்னு திடீர்னு என்ன பண்ணுவாங்க? அரசியல்வாதிலாம் சொல்லுவாங்கல்ல, நாங்க வந்து இந்த முறை ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அது போல நான் வந்து ஏகாதசி விரதம் இருந்தேன்னா, என்னுடைய பாவம் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்லாம் எங்கேயும் கிடையாது. என்ன அர்த்தம்? அப்ப இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, இதெல்லாம் நம்ம ஏன் இருக்கிறோம்? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் வாழ்வதற்கான வழிமுறை. வேற ஒண்ணும் கிடையாது. சாஸ்திரம் அப்படின்னா ஏதோ கதை அப்படிங்கிறது கிடையாது. சாஸ்திரம் அப்படிங்கிறது நாம் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கைடு தான் சாஸ்திரம். அப்ப ஆஹ் சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் சாஸ்திரம். சோ வாழணும் அப்படின்னா முதல்ல நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா? உடல் தான் வாழ்க்கை. உடல் நல்லா இருந்தா நான் வாழ முடியும். அப்ப பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க போய் யாராவது உடம்பு கொஞ்சம் எனக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு, உடம்ப நான் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்ன தெரியுமா? அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. டயட் கண்ட்ரோல்னு சொல்லிக் கொடுப்பாங்க. நீ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. குறிப்பா இப்ப வந்து இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. டயட்டீஷியன்ஸ்லாம் இப்ப அத வந்து ரொம்ப பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்லாம் அத ஃபாலோ பண்றாங்க. இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் இருக்கணும். 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. இததான் சாஸ்திரம் விரதம்னு சொல்லுது. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க போய் எந்த ஒரு விஷயத்த இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறீங்களோ, பணம் கொடுத்து கத்துக்கிறீங்களோ, அத சாஸ்திரம் ரொம்ப எளிமையா நீங்க விரதம் இருங்க. மாசத்துக்கு 2 முறை விரதம் இருங்க அப்படின்னு சொல்லுது. சோ விரதம் இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடல் வந்து ரொம்ப சீக்கிரமா கிளீன் ஆகும். தேவையில்லாத அழுக்குகள்லாம் நம்ம கிட்ட இருந்து போக ஆரம்பிக்கும். சாஸ்திரம் இதனாலதான் நம்மள வந்து விரதம் இருக்க சொல்லுது. மற்றபடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேற எந்த காரணமும் கிடையாது. முதல்ல உடம்புக்கு நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற நோய்கள்லாம் போகும். தேவையற்ற கழிவுகள்லாம் போகும். அதனால உடம்புக்கு நல்லது. முதல் விஷயம். 2வது நம்முடைய மனசு இருக்கு இல்லையா? நம்முடைய வில் பவர டெஸ்ட் பண்றது. ஏன்னா, அன்னைக்கு விரதம் இருக்கும்போது தான் பக்கத்துல நல்லா பூரி ஸ்மெல் வரும். இல்லையா? யாராவது வந்து சமோசா, பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டீ, காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மள தெரியாமயே அத வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். சோ அப்ப நமக்கு உண்மையாலுமே வில் பவர் இருக்கா? நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அத தைரியமா நம்மளால செய்ய முடியுமா? அத நம்ம ஸ்ட்ராங்கா செய்ய முடியுமா? அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கணும். அது செய்ய முடிஞ்சா மட்டும் தான் நம்மளால அ எந்த ஒரு பொசிஷன்லயும் நம்ம வந்து மேல மேல போ முடியும். வில் பவர் இல்ல, டிட்டர்மினேஷன் இல்ல அப்படின்னா, தோல்வி அடைஞ்சிரும். நெறைய விஷயத்துல தோல்வி அடைஞ்சிரும். சோ அப்ப நம்மள நம்மளே செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி செக் பண்ணிக்கிறது? ஃபுட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான் ஃபுட் அப்படிங்கிறது. கண்டிப்பா இன்னைக்கு நான் தோசை சாப்பிடலன்னா, நாளைக்கு தோசை சாப்பிட போறேன். இன்னைக்கு பூரி சாப்பிட முடியும். நாளைக்கு நான் பூரி சாப்பிட்டுக்கலாம். ஆனா என்னால அந்த அர்ஜ, அந்த உந்துதல கட்டுப்படுத்த முடியல. இல்ல இன்னைக்கே சாப்பிட்டாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட், டிராபேக். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். சோ செல்ஃப் ஹீலிங் உடம்புக்கு, செல்ஃப் எவாலுவேஷன் நம்முடைய மனசுக்கு, அதுக்கப்புறம் புத்தி. புத்திக்கும் இது ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, புத்தி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கு தேவையான எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் குடுக்கும். நம்ம எந்த ஒரு செயலும் செய்யறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மனசு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் புத்தி தான் என்ன பண்ணும்? ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய புத்தி என்ன பண்ணும்னா, நெறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, உனக்கு ஏன் இந்த பொருள் வேணும்? இந்த காரணத்தினால நீ அத அடைஞ்சே ஆகணும். இது செஞ்சா உனக்கு இது நல்லா இருக்கும். இது நீ அடைஞ்சா உனக்கு இப்படி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புத்தி என்ன பண்ணும்? நெறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும். அப்ப நம்மளுக்கு புத்தியானது ரொம்ப ஷார்ப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னா, அதுக்கு புத்தி தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னா, இது எனக்கு ஏன் தேவை? அப்படின்னு நம்ம வேரியஸ் ரீசன்ஸ் கண்டுபிடிக்கணும். அத கடைபிடிப்பதற்கான வழிகள் என்ன பண்ணுது? புத்தி நம்மளுக்கு செஞ்சு குடுக்கும். நாம அப்படித்தானே. நாம ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா, நமக்கு முதல்ல என்ன தெரியணும்? பல வழிகள் தெரியணும். அதே போல அதை நான் ஏன் அடையணும் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்கான ரீசன், பிலீஃப் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம அந்த விஷயத்த அடையவே செய்வோம். அதுக்கு புத்தி ரொம்ப முக்கியம்.
அப்ப இந்த விரதம் இருக்கும்போது நம்முடைய புத்தி என்ன பண்ணுதுன்னா பல கோணங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம என்ன பண்றோம், விரதம் இருக்கும்போது நம்ம நாம என்ன பண்றோம், புத்தியை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இல்ல சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு வேண்டாம் சொல்லியிருக்காங்க, சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, இந்த நல்லது, பாப்பம் போயிடும், புண்ணியம் வரும். நிறைய காரணங்கள் என்ன பண்ணுது, புத்தி நம்மளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்ப இது வந்து இன்டலெக்சுவல் லெவலில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஆன்மீகத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாள்ல நிறைய சாப்பிடல அப்படின்னு சமைக்க தேவையில்லை. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த டைமை சமைக்கக்கூடிய நேரத்தை, பாத்திரம் கழுவக்கூடிய நேரத்தை, சாப்பிடக்கூடிய நேரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா பகவானுடைய விஷயங்கள்ல பக்தி சேவையில அதிகம் ஈடுபடுத்துவாங்க. அதனால ஆத்மாவுக்கும் நல்லது. ஸோ இப்படி நாம் ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படின்னா இது நம்முடைய உடல், மனம், புத்தி, ஆத்மா எல்லாருக்கும் நல்லது. அதனாலதான் நம்ம ஏகாதசி விரதம் இருக்கும். இல்லைன்னா வெறும் பட்னி இருந்தா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா பட்னினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வெறும் பட்னி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் வர நோய் தான் வரும். ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த நாட்கள் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு அதை எப்படி செய்ய முடியும், ஒரு குறிப்பிட்ட கைடன்ஸ் கீழ தான் செய்ய முடியும். எல்லாமே நல்லதுதான், ஆனா அது கைடன்ஸ் கீழ இருக்கணும். ஸோ அதே போல நம்ம ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கைடன்ஸ் கீழ செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கைடன்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போறது கிடையாது. ஸோ அந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஆன்மீகத்தை பயிற்சி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆன்மீகத்துடைய பலன் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தெரியலையே. நம்மளும் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கும், ஆனா பலன் கிடைக்கல. பலன்னா என்னது, ஒருத்தருடைய மனசு சுத்தமா இருக்கணும். ஒருத்தன் முதல்ல மனசுல திருப்தி ஏற்படணும், சந்தோஷமா இருக்கணும். சிரிச்ச முகத்தோட நம்ம சந்தோஷமா இருக்கணும். அது வந்த மாதிரி தெரியலையே. ஆன்மீகத்துல வந்த பின்னாடி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் எல்லாம் கடவுளை வழிபடுறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் நம்ம கடவுளை நம்பின பின்னாடி நமக்கு இந்த மாதிரி வந்த மாதிரி தெரியலையே. நம்ம எல்லாரும் பூஜை பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டர்ல கூட பிரயோஜனமே இல்லாத இடம் தான், பொழுதுபோக்குற இடம் தான். அது டைம் வேஸ்ட் தான், பணம் வேஸ்ட் தான். அந்த சினிமா தேட்டர் கூட என்ன பண்றாங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் விநாயகனே வெற்றினே வேலெடுத்த வல்வான்னு சொல்லிட்டு விநாயகர் படம் தான் போடுறாங்க. ஒரு ஒயின் ஷாப்புக்கு பேர் வச்சா கூட கிருஷ்ணா ஒயின் ஷாப், பாலாஜி ஒயின் ஷாப், அழகர் ஒயின் ஷாப் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு இந்த எண்ணம் இருக்கு. ஆன்மீகம் அப்படின்ற விஷயம் இந்திய மக்களுடைய ரத்தத்திலே ஓடி இருக்கு. ஆனா அந்த ஆன்மீகத்தை எப்படி பயிற்சி பண்ணணும்னு தெரியாம என்ன பண்றதுனால நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. அந்த ஆன்மீகத்துல நமக்கு ஒரு ருச்சியும் வரமாட்டேங்குது, ஒரு பலனும் வரமாட்டேங்குது. காரணம் என்ன, ஒரே ஒரு விஷயம் தான், கைடன்ஸ் கிடையாது. சரியான கைடன்ஸ் இல்லாம நம்ம ஆன்மீகத்தை பயிற்சி பண்றதுனால நமக்கு எல்லாம் ஃபெயிலியர் தான் வருது. பிளஸ் நமக்கு அந்த ஆன்மீகத்து மேல இருக்கக்கூடிய பற்றும் போக ஆரம்பிக்குது. இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஆன்மீகத்துல பற்று இல்லாத காரணம் என்ன அப்படின்னா இதுதான். சரியான கைடன்ஸ் கீழ் நம்ம சொல்லிக் கொடுக்காதனால எல்லாரும் ஆன்மீகத்து மேல வெறுப்பு வெறுப்பு வந்து உண்டாக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம்